இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 34 அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். வேதாகமத்திலே நாம் வசனங்களை தேடி வாசிக்கும் போது அதில் ஒன்றும் குறைவில்லாது இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வசனமும் ஜோடு இல்லாமல் இராது. எல்லா வசனங்களுக்கும் ஜோடு வசனமானது வேதாகமத்துல காணப்படும். அவருடைய வாயே இதை சொல்லிற்று, அவருடைய ஆவிதான் அந்த வார்த்தைகளை சேர்க்கிறதுன்னு இன்றைக்கு பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்றே சங்கீதம் 33:9 சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ ஒரு வசனத்தையும் அவர் மறுபடியும் சொல்றாருன்னா, ஒரு சாட்சி 2 முறை அது சொல்லப்படுதுன்னா அது உறுதியா இருக்குதுன்னு அர்த்தம். யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்துல இங்கே மோசே வந்து யோசுவாவிடத்துல சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவார், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அப்போ மோசே இறக்கிறதுக்கு முன்பாக யோசுவாவினிடத்துல இந்த வார்த்தையை சொல்றாரு, நீ நியாயப்பிரமாண புஸ்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாயை விட்டு நீங்காமல் இருக்கணும், இரவும் பகலும் நீ வேத வாக்கியத்தை தியானிக்கணும்னு சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் உனக்கு வழியை காண்பிப்பாரு, உன் வழியெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவாரு, நீ புத்திமானாய் நடந்து கொள், வேத வசனத்தை காத்து கொண்டு நீ புத்திமானாய் நடந்து கொள்ளு அப்படின்னு மோசே வந்து யோசுவாவிடத்துல சொல்லுகிறத பாக்கிறோம். ஏசாயா 30 அதிகாரம் 8வது வசனத்துல, இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையிலே எழுதி ஒரு புஸ்தகத்தில் வை. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தர் வந்து நடக்க போகிற காரியங்களை முன் அறிவிக்கிறார். அந்த முன் அறிவிக்கிறத வந்து அவர் வந்து ஒரு புத்தகத்திலே எழுதி வைங்க, இதை எழுதி வைங்கன்னு ஒரு முறையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயாவுக்கும் அதுதான் சொல்லப்படுது. பிற்காலத்துல நடக்க போற சம்பவிக்க போகிற காரியத்தை நீ ஒரு பலகையில எழுதி வைன்னு, ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்திலே அதை வரைன்னு சொல்றாரு. அப்போ வேத வசனம் எல்லாம் உண்மையும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு இல்லையா? அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கு. அது மனுஷனுடைய நினைவையும் யோசனையும் வகையறுக்கத்தக்கதாகவும், அது வந்து ஊனையும் கணுக்களையும் பிரிக்கிறதாகவும் இருக்குது. ஏன்னா எபிரேயர் 4:12 வசனத்தை பாருங்க, அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதே போல மத்தேயு 5:18 சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அப்போ இந்த வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை அதுல ஒரு சிறு எழுத்து கூட, ஒரு சிறு உறுப்பு கூட அது ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அது உண்மையும் சத்தியமும் ஜீவனும் உள்ளதா இருக்கிறது. சங்கீதம் 33:6 கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டதுன்னு பாக்குறோம். அப்ப கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினால்தான் மனுஷன் பிழைப்பானே வேதவசனம் சொல்லுது இல்லையா? லூக்கா 4:4, மத்தேயு 4:4, அதே போல உபாகமம் 8:3, இந்த எல்லா 3 இடங்கள்லயுமே ஒரே வார்த்தை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுவே நீங்க பார்க்கும்போது வசனம் ஜோடு இல்லாமல் இராதுன்னு சொன்ன வாக்கியம் நிறைவேறும். ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற அந்த வேத வாக்கியம் இந்த 3 பகுதியிலையும் இடம்பெற்று இருக்கு. அப்ப அவர் வார்த்தையினாலே வானங்களை உண்டாக்குறாரு, அவர் வாயின் சுவாசத்தினாலே சர்வ சேனையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை அவருடைய வார்த்தையின் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடியுது. அதே போல நீதிமொழிகள் 23:12 பாருங்க, உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைக்கும் சாய்ப்பாயாக. அப்போ நம்முடைய இருதயத்தை எதற்கு நேராக நாம செலுத்தணும்னா வேத வசனத்துக்கு நேராக. அப்போ அதுலதான் அவருடைய அறிவின் வார்த்தைகள் நமக்கு போதித்து வழிநடத்த கொடுக்கப்பட்டு இருக்க. அந்த வார்த்தைக்கு நீ செவிசாய் அப்படின்றார். உன் செவிய அறிவின் வார்த்தைகளுக்கு சாய்ப்பாயாகன்னு சொல்லப்படுது. யோவான் 10 அதிகாரம் 35வது வசனத்துல, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க,
வேத வாக்கியமும் தவறாது இருக்க அப்படின்னு வேத வசனம் இங்க சொல்றத பாக்குறோம். அவருடைய வசனங்கள் எல்லாம் இல்லையா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் கூட தேவர்கள். ஏன்னா ஒரு இடத்துல நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும்போது தெரியும், எல்லாரையும் அவர் என்ன சொல்றாரு, சிறு தேவர்கள்னே சொல்றாரு. அதுதான் இங்க வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்கன்னே வேத வசனம் சொல்றத பாக்குறோம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம் ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யாருன்னே இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப வேத வசனம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்போ நடக்க இருக்கிற காரியங்களை தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அதனால வெளிப்படுத்துகிறார். இது இந்த வார்த்தையின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல லூக்கா 21:33 பாருங்க, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அப்போ இந்த உலகமே அழிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலை நிற்கும் இல்லையா. அவர் சொன்னதுதான், அவர் சொன்னதை செய்யும் அளவும் அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாதுன்னே வசனம் இருக்கு. மல்கியா 3:16 சொல்றார், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தினந்தோறும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கென்றும் ஒரு ஞாபக புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறாரு. எழுதி கொண்டே இருப்பாரா. நம்ம அவரை தியானிக்க ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை தேடுறோமா, அவர் வேத வசனத்தின் மேல் பிரியமா இருக்கிறமான்னு கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்காகவும் அவர் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவே ஒரு ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அதே போல ஏசாயா 1:19 பாருங்க, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை சுதந்திரிப்பீங்க, புசிப்பீங்கன்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் மனம் பொருந்தி கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தோமானால் தேசத்தின் நன்மையை நாமும் புசிக்க முடியும். ஏன்னா அப்படி நீங்க மாட்டோம் என்று எதிர்த்து நின்றீர்கள் ஆனால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள்னா ஏசாயா 1:20 சொல்றத பாக்குறோம். இது கர்த்தரின் வாயே இதை சொல்லிச்சு. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எதிர்த்து நின்றோமானால் கர்த்தருடைய வசனமே நம்மை நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால வேத வார்த்தைக்கு நாம் பயந்து அதற்கு செவி கொடுத்து அந்த கட்டளைகளை காத்து நம்ம நடக்கணும் நீங்க சொல்லப்படுறத பாக்குறோம். கடைசியாக யோவான் 5:39 பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உலகத்திலே இன்றைக்கும் சாட்சி கொடுக்குது இல்லையா. வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டு பரிசுத்த வான்களால் எழுதப்பட்டதுமா இருக்குது. அப்போ எல்லாமே அவருடைய வார்த்தை சத்தியமும் ஜீவன் உள்ளதா இருக்குது. அது நித்திய ஜீவன் உண்டு என்று. அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரா நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார்ல, கர்த்தரே அந்த ஆவியானவர்னு சொல்றோம். அப்ப அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கும் போதுதான் அந்த வார்த்தை வல்லமையாய் செயல்படவும் ஆரம்பிக்குது. அதனால என்னை குறித்து அவைகளே சாட்சி கொடுக்கும் சொல்றாரு. இன்னைக்கு நாம தியானித்த இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய புத்தகத்துல நாம தேடி வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனமும் ஜோடு இல்லாம இராது. இதை கர்த்தருடைய வாயே சொல்லிட்டு அதை அவருடைய ஆவியே சேர்க்கிறது. ஆமீன்.